அன்பருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே வாஸ்து என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு முறை சிவபெருமானுக்கும் அந்தகாசூரன் என்ற ஒரு அசுரனுக்கும் போர் ஏற்பட்டது. போர் நடைபெற்று கொண்டிருக்கையில் கோபத்தில் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வியர்வை துளிகள் உண்டாயின. அவ்வியர்வையை துளிகளிலிருந்து ஒரு பூதம் உண்டானது. இப்படி தோன்றிய அந்த பூதமானது அந்தகாசூரனை கொன்றது. பின்னர் வினைப்பயன் காரணமாக சிவபெருமானை நினைத்து தவமியற்ற ஆரம்பித்தது. தவத்தின் பயனாய் சிவபெருமான் காட்சி கொடுத்து பூதம் கேட்ட சில வரங்களை தந்தருளினார். சிவபெருமான் வரத்தை பெற்றுவிட்டதால் ஏற்பட்ட கர்வத்தினால் உலகையும் அது ஆட்டி படைக்க தொடங்கியது. தேவர்கள் முதலானோர் சிவபெருமானும் அடைக்கலமாக ஆனார்கள். அவர்கள் பூதத்திலிருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டார்கள். இதற்கு சம்மதித்த சிவபெருமான் அதிபல ருத்ர என்பவரும் 8 மாயா பாசங்களையும் படைத்தார். அதிபல ருத்ர தேவர்களுக்கு தொல்லைகள் பல தந்த அந்த பூதத்தை மாயா பாசங்களை கட்டி தரையில் வீழ்த்தினார். அதிபல ருத்தரின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மன் முதலான 53 தேவர்கள் அந்த பூதத்தின் தேகத்தில் கிடைத்த இடங்களில் வசிக்க ஆரம்பித்தார்கள். சிவபெருமானின் கட்டளைப்படி அப்பூதம் பூமியில் படிந்து உறங்க ஆரம்பித்தது. நிலத்தில் உறங்கும் பூதமே வாஸ்து புருஷன் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொண்டோம். நன்றி.